அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, ஆடி மாதம் 28ஆம் தேதி, வியாழக்கிழமை. இன்று சந்திரன் பின் இரவு 4:38 வரை மகம் நட்சத்திரத்திலும், அதன் பின் பூரம் நட்சத்திரத்திலும் நாள் முழுவதும் சிம்மம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. இன்றைய நாட்குறிப்புகளை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக சந்திரன் இன்று பிரதமை திதி இரவு 8:42 வரை உள்ளது. அதன் பின் துதிய திதியாகும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, குளிகை காலம் 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 10:30 வரை குளிகை காலமாகும். பகல் 1 மணி முதல் 1:30 வரை, 4:30 முதல் 6 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை. அடுத்தது பொதுவாக இன்றைய நாளின் யோக பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சந்திராபலம் ரீதியாக மிதுனம் ராசிக்கு சந்திரன் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடான வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது தனாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே உங்களுடைய பொருளாதார ரீதியான முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கும். அதேபோல் குடும்பத்தில் குரு, புதன், சூரியன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களை பொறுத்தவரை தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் காலமாக இருக்கிறது. குரு பலம் உங்களுக்கு இருக்கிறதால் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு குருவின் பார்வையும் 6, 8, 10ஆம் வீடுகளை பார்க்கிறது. எனவே உங்களுடைய வேலை வகையிலும் உயர்வுகள் இருக்கும். எதிர்பாராத வகையில் வெளிநாடு, வெளியிட யோகங்களும் சிலருக்கு கிடைத்திடும். அதேபோல் தொழில் வகையிலும் தன வரவுகள் இன்று சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாகும். எனவே தன யோகம் சிறப்பாக உள்ள சுப நாளாகும். சிம்மம் ராசிக்கு ராசியிலேயே இன்று நாள் முழுவதும் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு பொறுத்தவரை குரு 12இல் இருந்து கொண்டு 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது சுப விரய செலவுகள் ஏற்படும். எனினும் சுப காரியங்கள், வீடு, வாகன, நிலபுல யோகங்கள் மற்றும் உங்களுடைய சுகபோக வசதி விருத்தியில் கல்வி வகையிலும் செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கிறது. எனவே அனைத்து சுப காரியங்களும் இனிதே நிறைவேறி உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. முக்கியமாக கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கும் செலவுகள் ஏற்படும். அதேபோல் உங்களுடைய அஷ்டமச்சனியின் பாதிப்போல் முழுவதும் குரு சுக்கரன் பார்வை பெற்று நிவர்த்தியாகி கொண்டிருக்கும் காலமாகியால் அசுபங்கள் நிவர்த்தியாகி சுபங்கள் வளர ஆரம்பிக்கும் காலமாகும். எனவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் வெளிநாடு, வெளியிடம் போன்ற யோகங்களும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பங்கு சந்தை, யூக வணிகங்கள், லாட்ரி, ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் ஒரு சிலருக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாகும். துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானமான 11இல் சஞ்சாரம் செய்யும் போது அனைத்து வகை உயர்வுகளும் மேன்மைகளும் கிடைக்கும். முக்கியமாக பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், வேலை, தொழில் ரீதியான ஒரு முயற்சிகள் வெற்றிகள் பெறும் நாளாகவும் இருக்கும். அதேபோல் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து உயர்வுகளும் ஒரு பரிசு, பாராட்டுக்கள் போன்ற ஒரு உயர்வான ஒரு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும் நாளாகவும் இருக்கும். எந்த வகையிலும் மூத்தோர் பெரியோர்களின் அனுகூலம், ஆதாயங்கள் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு குருவின் பார்வை உங்கள் தனஸ்தானத்துக்கு பட்டு கொண்டிருப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிறைவேறும். அதேபோல் தன வரவுகளும் தன சேர்க்கையும் சிறப்பாக இருக்கும். வீடு, வாகன, நிலபுல விருத்திகள் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய யோகராணிய சனிக்கு குரு சுக்கரன் பார்வை பெறுவதால் கடன், நோய், வம்பு, வழக்கு தீர்வுகள் ஏற்பட்டு பங்கு சந்தை, யோக வணிகங்கள், லாட்ரி, ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் தன வரவுகள் இருக்கும். வேலை வாய்ப்புகளில் சிறப்பான ஒரு மேன்மை கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்கு இன்று சந்திரன் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே உங்களை பொறுத்தவரை அனைத்து வகை தொழில் முயற்சிகளிலும் அனுகூலம் பெறுவீர்கள். முக்கியமாக சம்பாத்திய முயற்சிகளான வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அனைத்து வகை பொருளாதார முயற்சிகளிலும் உங்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் நாளாகும். அதிர்ஷ்டங்கள் ஓரளவுக்கு கைகூடக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு 1, 5, 9 சுபஸ்தானங்கள் பலம் பெற்று அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கைகூடும் காலமாகியால் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகள் தரும். மேலும் புத்திர வகை மேன்மைகளும், பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வ அனுக்கிரகம் கூடுதலாக கிடைக்கும். எந்த வகையிலும் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும் ஒரு சுப யோக நாளாகும். கும்பம் ராசிக்கு இன்று சந்திரன் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
முக்கியமாக சுப காரியங்களில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி இனி உடனடியாக திருமண முயற்சிகள் மற்றும் சுப காரிய முயற்சிகள் நிறைவேற தொடங்கும் காலமாக இந்த நாள் இருக்கிறது. மேலும் குரு உங்களுக்கு 6ல் இருந்தாலும் அவர் முக்கியமாக உங்களுக்கு 10, 12 2ஆம் வீடுகளை பார்க்கிறார். மேலும் ராசிநாதன் சனிக்கும் குரு சுக்கரன் பார்வை விடுவதால் உங்களுடைய பொருளாதார ரீதியான முயற்சிகள், தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகள் தந்து தன வரவுகளும் பொருள் சேர்க்கைகளும் சிறப்பாக இருக்கும். மேலும் வெளிநாடு வெளியிட யோகங்களும் ஒரு சிலருக்கு சிறப்பாக கிடைத்திடும். எந்த வகையிலுமே தன வரவுகள் சிறப்பாக இருந்து உங்களுக்கு குரு 6ல் இருக்கும்போது பங்கு சந்தை, யோக வணிகங்கள், லாட்ரி, ஜாக்பாட் போன்ற எதிர்பாராத தன வரவிலும் குரு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே மீனம் ராசிக்கு இன்று சந்திரன் 6ல் சஞ்சாரம் செய்கிறார். முக்கியமாக 6ஆம் வீடு ஒரு உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானமாகும். 5க்குடையவர் 6ல் சஞ்சாரம் செய்யும்போது புத்திர வகையான தடை தாமதம் ஏற்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும். எந்த வகையிலும் உங்களுடைய பதவி உயர்வுகள் மேன்மை பெறும் காலமாக இருக்கிறது. மேலும் குலதெய்வ அனுக்கிரகம் கூடுதலாக கிடைத்திடும். அதேபோல் உங்களுக்கு பாக்கியங்கள் சிறப்பாக கிடைத்து உங்களுடைய ராசியில் உள்ள சனியை குரு சுக்கரன் பார்வை பெறுவதால் உங்களுக்கு அனைத்து வித தடை தாமதங்கள், ஜென்மச்சனியின் பாதிப்புகள் நிவர்த்தியாகி சுபங்கள் ஆரம்பமாகும். மேலும் இன்று மேஷம் ராசிக்கு சந்திரன் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே அதிர்ஷ்டங்கள் கைகூடும். புத்திர வகை மேன்மைகள், குலதெய்வ அனுகிரகம் மற்றும் வீடு, வாகன, நிலபுல வசதிகள், 7.5 சனியின் பாதிப்புகள் நிவர்த்தியாகி சுபங்கள் நிறைவேற தொடங்கும் காலமாகும். அடுத்து ரிஷபம் ராசிக்கு சந்திரன் வெற்றி ஸ்தானமான 3க்குரியவர் 4ல் சஞ்சாரம் செய்கிறார். எனவே வீடு, வாகன, நிலபுல யோகங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கல்வி வகையிலும் உயர்வுகள் கிடைக்கும். தாய்வர்க்க உறவுகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். எந்த வழியிலும் உங்களுக்கு சனி லாபங்கள், உயர்வுகள், மேன்மைகள் என்று அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு வழிகளிலும் கொடுத்து கொண்டிருக்கும் காலமாகும். கடகம் ராசிக்கு சந்திரன் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இனிதே ஏற்படும். மேலும் உங்களை பொறுத்தவரை அனைத்து வித காரியங்களிலும் அனுகூலம் பெறும் நாளாகும். கன்னி ராசிக்கு இன்று சந்திரன் 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகியால் உங்களுடைய அனைத்து சுப காரிய முயற்சிகளும் இனிதே வெற்றி பெறும். கண்டகச்சனியின் பாதிப்புகள் முழுவதுமாக நிவர்த்தியாகி சிறப்பான யோகங்கள் ஆரம்பமாகும் நாளாகும். 11ல் குரு பலமும் மேலும் 3, 5, 7ஆம் வீடுகள் குரு பார்வையாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும் நாளாகும். அடுத்தது தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 8க்குடையில் 9ல் இருக்கும்போது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அனைத்து சுப காரியங்களும், ஆன்மீக பிரயாணங்களும், தான தர்மங்களில் அனுகூலங்களும் சிறப்பாக கிடைக்கும். முக்கியமாக தந்தை வழி உறவுகளில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் தீர்வு கோரும் நாளாகவும் இருக்கிறது. எந்த வகையிலுமே உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள், மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களால் உங்களுக்கு சுகபோக வசதி விருத்திகளும் ஏற்படும். அர்த்தாஷ்டமச்சனியின் பாதிப்புகள் குரு சுக்கரன் பார்வையால் நிவர்த்தியாகி மேன்மைகள் ஆரம்பமாகும் நாளாகும். மகரம் ராசிக்கு இன்று நாள் முழுவதுமே சந்திராஷ்டம நாளாகியால் நீங்கள் எதிலும் கவனமுடனும் நிதானமுடனும் விட்டு கொடுத்தும் செயல்படுவது சிறப்பாகும். இன்று சந்திராபலம் பெறும் ராசிகள் மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சகம், கும்பம், மீனம் ராசிகள். யோக பலன்களும் அனுகூலமான பலன்களும் ஆதாயமான பலன்களும் அதிகமாக ஏற்படும் ஒரு சுப நாளாகும். தாராபலம் பெறும் நட்சத்திரக்காரர்கள் இன்று பின்னிரவு 4:38 வரை பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களும் பின்னிரவு 4:38க்கு பிறகு கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சுப காரியங்கள், முக்கியமான காரியங்கள், புதிய காரியங்களில் அனுகூலம், ஆதாயம், யோகங்களும் பெறுவார்கள். அடுத்து தாராபலமும் சந்திராபலமும் இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் பின் இரவு 4:38 வரை மிதுனம் ராசி மிருகசீரிஷம், புனர்பூசம், சிம்மம் ராசி பூரம், உத்திரம், துலாம் ராசி சித்திரை, விசாகம், விருச்சகம் ராசி விசாகம், கேட்டை,
கும்பம் ராசி அவிட்டம் பூரட்டாதி, மீனம் ராசி பூரட்டாதி ரேவதி ராசி நட்சத்திரக்காரர்களும் பின் இரவு 4:38க்கு பிறகு மிதுனம் ராசி திருவாதிரை, சிம்மம் ராசி மகம் உத்திரம், துலாம் ராசி சுவாதி, விருச்சிகம் ராசி அனுசம், கும்பம் ராசி சதயம், மீனம் ராசி உத்திரட்டாதி ராசி நட்சத்திரக்காரர்கள் இன்று அதிர்ஷ்டமான பலன்கள் அதிகமாக அடைவீர்கள். அதேபோல் யோகங்களும் சிறப்பாக ஒரு தன வரவுகளும் தன லாபங்களும் சிறப்பாக இருக்கும் யோக நாளாகியால் இன்றைய நாளில் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் அனுகூலமும் யோகமும் பெறும். எனவே மேன்மை பெற வாழ்த்துக்கள்.